السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صل على سيدنا وشفينا حبيبنا وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبعد. يا الله मेरी सिफत जहल का वास्ता इल्म नाफ़ी इनायत फरमा, इल्म नाफ़ी इनायत फरमा। कहने और सुनने और समझने और उस पर अमल करने के अला सलाहियत और तौफ़ीक़ अता फरमा। या நேத்திரக்கூடிய உலமாக்களே, உமராக்களே, மூமினீங்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு செஞ்ச நிஅமத்துகளிலேயே மிகப்பெரிய நிஅமத் அவனுடைய ஹபீபாகிய அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைரு உம்மத்தாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ ஜஅலனா மின் உம்மத்தி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாழக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் ஸைனுல் உலமா சதீதுத்தீன் பாக்கவி ஹஸரத் அவர்கள் நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் அவங்கள பேச வச்சாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதுக்கு முந்தி பயான் பேசின உலமாக்களும் ரொம்ப அழகான முறையில் சையதுனா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி அல்லாஹ் பேச வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப கல்பு ராஹத்தாக இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, சஹீஹுல் அகீதா சஹீஹுல் அமலாக இருக்கும், ஃபாசிதுல் அகீதா ஃபாசிதுல் அமலாக இருக்கும். நம்முடைய அகீதா ஸைனுல் உலமா ஹஸரத் அவர்கள் பேசுகிறாங்களே, நம்ம அகீதா சஹீஹ் நல்ல அகீதான அமல் அல்லாஹ்ட்ட கபூலாகிடும். அகீதாவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் இல்மு இருந்தோ இர்ஃபான் இருந்தோ அமல் இருந்தோ எந்த பிரயோஜனம் இல்லை. அகீதா தான் முக்கியம். அதனால தான் இந்த மஜ்லிஸை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பெங்களூரிலும் பல இடங்களில் இந்த மாதிரி ஷமாயில் மஜ்லிஸை உருவாக்கி மக்களோட அகீதாவே ஒழுங்கான முறையில் அதை சரிப்படுத்தணும்னுள்ளதற்காக தான் இந்த முயற்சிகளை எடுக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதோடு சேர்ந்து நம்மோடு இதுக்கு தஆவுன் செஞ்சு அவ்வளவு உலமாக்கள், இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள், நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஹைரையும் பரக்கத்தையும் ஹுஸ்னுல் ஆகிபத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, ஸைனுல் உலமா ஹஸரத் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே இருக்கணும்னு என் உள்ளத்தில் ஆசை வந்துடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அல்லாஹ் மேலும் நம்மை அவங்களுடைய ஷரஹ் சதுர் அல்லாஹ் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, இந்த மஜ்லிஸில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஷமாயில் மஜ்லிஸ், ஒன்று உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. ஷமாயில் என்ன நம்ம ஓதுனாங்களோ அது அவ்வளவும்
தாபியங்கள், தாபியங்கள், தாபியங்களுக்கு வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய சஹாபி தான் அமீருல் முஃமினீன் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு. நம்ம ஓதுன ஷமாயில் அவ்வளவும் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹுவோட வாழ்க்கையில் அமர்ந்து, உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹுவோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய குறிப்பிட்ட அடையாளம் இஸ்திகாமத். அவருடைய இந்த விழாவிலிருந்து அதுதான் நம்ம படிப்பு இபரத், இஸ்திகாமத். அவர் என்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தையோ, கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சோ, அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பி அஹதில் உமரைன், உமர் பின் ஹத்தாப் அவ் உமர் பின் ஹிஷாம். அபூ ஜஹலோட பேர் உமராக தான் இருந்தோம். இஸ்லாம் வச்ச பேர் தான் அபூ ஜஹல். அதுக்கு முந்தைய அவன் அபுல் ஹக்கம். ரெண்டில் ஒரு உமரை கொண்டு நீ இஸ்லாத்தை இஸ்ஸத்தாக வைக்கணும், அல்லாஹ் கபூல் செஞ்சோம் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு. அவர் இஸ்லாத்தில் வந்ததிலிருந்து இந்த உலகத்தில் இருந்து வஃபாத்தான அந்த செய்தியை அபூபக்கர் உஸ்மானி ஹஸரத் ரொம்ப அழகாக பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. வஃபாத்தான செய்தி சொன்ன உடனே என் கல்பு நடுங்கினது. அவர் இஸ்லாத்தில் தாখিলাகி ஆலமுல் பர்ஸுகளுக்கு போன வரையும் இஸ்திகாமத்தில் இருந்தாங்க. அதுதான் பெரிய விஷயம். இஸ்தகீம் கமா உமிர்த. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஹுலஃபாய் அர்பா, அஷ்ரே முபஷ்ரா, சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், நாம் அனைவரும் அதுக்கு பின்னாடி வருது. அந்த ஹுக்குமு நம்மகிட்டயே இருக்கு. அந்த இஸ்திகாமத்தை தான் இன்றைக்கி இங்கே இருந்து நம்ம கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பலதும் யோசிப்பாங்க. நான் கரெக்டாக தன்னை பற்றி தான் யோசிக்கும். நான் கரெக்டாக தொழுகுதா இல்லையா, ஃபரலு தொழுகுதா, ஜமாத்தோட தொழுகுதா, சுன்னத் இருக்கா, நஃபில் இருக்கா, தஹஜ்ஜுத் இருக்கா, இஷ்ராக் இருக்கா, தஸ்பீஹ் இருக்கா, சொல்லுவா எல்லாம் நம்ம கவனிக்குது. இஸ்திகாமத்தை பற்றி ஃபிக்ரு வேணும். அந்த ஃபிக்ரு இன்னைக்கு உம்மத்துக்கு கம்மியாக இருக்குது. இஸ்திகாமத்தை பற்றி ஃபிக்ரு வேணும். பெரியார்கள் எழுதுனாங்க, அல் இஸ்திகாமத்து அன்ஃபவு மின் அல்ஃபி கராமத்தின். ஒரு அல்லாஹ்வுடைய வழி 1000 கராமத்தை காண்பிக்கணும். அது பெருசு இல்லை, அதை விட பெருசு தான் தீனுல் இஸ்திகாம். இஸ்திகாமத்தை எந்த விஷயத்தில் வேணும்? அக்கீதத்திலும் அமலிலும். அக்கீதாவிலும் இஸ்திகாமத்து வேணும். அக்கீதா முதல் நன்னா இருந்துச்சு, அப்புறம் ஏதோ புத்தகம் படித்து அதை படித்து இதை படித்து, இன்றைக்கி புத்தகம் இல்லாத ஃபோனு தான். ஃபோனில் ஏதோ பயான் கேட்டு அக்கீதா மாறி போகக்கூடாது. அக்கீதாவிலும் ஜல்லத்து இருக்குது, அக்கீதாவிலும் வழி தவறுவாங்க, அமலிலும் வழி தவறுவாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி மூச்சு வரையும் இஸ்திகாமத்தோடு இருந்தாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பக்கத்திலே அடங்குவதற்குள்ள மாபெரும் பாக்கியம். அந்த இஸ்திகாமத்தை அவரை அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. யாரோட வாழ்னையோ அவங்களோட அடங்கிட்டாங்க. நாளை மஹ்ஷராவில் அவங்களோட கபருன்னு எந்திரிப்பாங்க. அல்லாஹ் அவங்களுடைய அந்த செருப்பு தூசியோட பரக்கத்தினால் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் இஸ்திகாமத் தருவானா. என்னோட உஸ்தாது சொல்லுவாங்க, உஸ்தாதுல் உலமா ஜமாலுல்லா ஷா கத்துசல்லாஹு சிர்ருஹுல்லது ஷேக் ஆதம் ஹஸரத் நவருல்லாஹ் அமர்கு அவங்களோட மாணவர், அவர்கிட்ட தான் நான் ஓதணும். அவங்க சொல்லுவாங்க, இஸ்திகாமத்துக்காக அல்லாட்டு நீங்கள் கெஞ்சி கெஞ்சி அழுது துவா செஞ்சுக்கங்க. இஸ்திகாமத்துக்காக. இஸ்திகாமத்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த இஸ்திகாமத்தை தொட்டு அவாமுன்னாசு ஏதோ அஃபலத்தில் இருக்குது, அவருக்கு அந்த சிந்தனை இல்லை. இல்லா மாஷால்ல சிலர் இருக்கும். உலமாவிலும் அக்ஸரும் இஸ்திகாமத்தை பற்றி ஃபிக்ர் இல்லை. இஸ்திகாமத்தை பற்றி ஹவுஃப் பயம் இல்லை. இஸ்திகாமத்து மேலே ரஜாவும் இல்லை. எனக்கு இஸ்திகாமத்து கிடைக்கணும் 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 நல்ல ரஜா, அந்த ஆர்வம், அந்த தொலைப்பு, அந்த தடுப்பு, அந்த தேட்டம் அது இல்லை. இஸ்திகாமத்து இல்லாமல் போயிடுவாங்களோதுல பயம். இது பெரியார்களுக்கு இருந்துச்சு, இது நம்ம சாத்திதாக்களுக்கு இருந்துச்சு. பகையாத்து சாலியாத்து நமக்கு படித்து கொடுத்து உஸ்தாதுமார்கள் ஷேഖு தப்சீர் ஜெயினுல் ஆபிதீன் ஹஸரத் பிஎஸ்பி ஜெயினுல் ஆபிதீன் ஹஸரத் கத்தஸல்லாஹு சிர்ருல் வஸீர் அவங்களுக்கு அந்த சிந்தனை இருந்துச்சு. சில நேரம் என்று அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்கள சென்னை வரும் வீட்டுக்கு போய் சந்திக்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப இதாக இஸ்திகாமத். ஷேகுல் ஹதீஸ் கமாலுதீன் ஹஸரத் நவருல்லாஹு இருக்குது, அவங்களும் அதை பற்றி என்கிட்ட பேசியிருக்கிறாங்க இஸ்திகாமத்து. ஒரு காலம் அவர் எனக்கு நசியத்து செஞ்சாங்க, பாக்கியா இஸ்திகாமத்து தான் பெருசு. ஃபாரிசி கிதாப் ஓதிட்டு இருக்கு.
நீங்கள் இதை ஓதி செஹல் சபுக்கு நான் அவர்கிட்ட ஓதணும் ரூமுக்கு போய் அசருக்கு அப்புறம் ரூமுக்கு போய் செஹல் சபுக்கு ஓதணும், ஆராஸ்தன் ஓதணும், ஹிகாத் லத்தீஃப் ஓதணும், அப்புறம் கரீமா ஓதணும், பந்துநாமா, குலிஸ்தான், போஸ்தான், தீவானே ஹாஃபிஸ் ரஹ்மத்துல்லாஹியோட அந்த கிதாப் ஓதணும். மசனத் ஷெரீஃபு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு இன்னொரு உஸ்தாட்டு ஓய்த்தர சொன்னாங்க. அது வரையும் பாக்கியாத்துல் ஃபாரிசி தனியே ஹசரத்திட்ட ஓது. அப்போ ஹசரத் சொன்னாங்க, இது நீங்கள் ஓதுது அடுத்து நீங்கள் இது ஓதி கொடுக்கணும். இதில் நிறைய கிதாபுகள் இருக்குது ஃபாரிசியில். இதில் இஸ்திகாமத் இருக்கணும். அந்த சாதிசா பில்டிங்க்கு மேலே அந்த முக்கில் ரூம் இருந்துச்சு. ஆமாம், அங்கே வச்சு ஹசரத் நசியா இப்பொழுதும் அந்த முகம் அவங்களெல்லாம் பெரிய ஆரிஃப் பில்லாக்கள், பெரிய மகானர்கள். அல்லாஹ் அவங்களோட தர்ஜாக்கள் உயர்த்தி வைப்பானா. அவங்களோட முன்னால் இருந்து அந்த புகாரி ஷெரீப், திருமிதி ஷெரீப், ஹசரத்திட்ட பைலாவி ஷெரீப், பிஎஸ்பி இதெல்லாம் ஓதுனதுக்கு அல்லாஹ் நம்ம தெரிந்தெடுத்தது இன்றைக்கி நமக்கு இந்த இஸ்ஸத்து துனியாவில் கிடைக்கிது. அல்லாஹ் ஆகிரத்திலும் அவங்களோட வைப்பானாக. அவங்கள்ட்டெல்லாம் ஓதளவுக்கு தகுதியுள்ள மக்கள் இல்லை. நம்ம அவெல்லாம் பெரிய அல்லாஹ் கபூல் செஞ்சு ஆஷிக்க ரசூல், அவங்க ஆஷிக்கிகள். ஹசரத்து சொன்னாங்க, இதில் உங்களுக்கு இஸ்திகாமத் இருக்கணும். இப்போ நான் அல்லாஹ்ட்ட ருஜுவாய் இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க. இன்றைக்கி அல்லாஹ்வோட கிருபையில் நான் தர்ஸ் ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு ஆசை ஃபாரிசி ஓத வைக்கணும். கேரளாவில் ஃபாரிசி இல்லை. அதோட ஜாமியா ஆரம்பித்த உடனே அல்லாஹ்ட்ட தேடிட்டே இருக்கும் தான் நம்ம மேல் விஷாரம் குல்சார் ஹசரத்து தவல்லா அவங்க பாக்கியாத்திலிருந்தும் ரிட்டையர் ஆயிடுச்சு. அப்போது மௌலானா சொன்னாங்க, சுல்தான் பாக்கி அவர்கிட்ட நம்ம போய் கேட்கும். அப்போ ஹசரத்திட்ட இவங்க போய் கேட்டாங்க, நான் போகல. உடனே ஹசரத்து கேரளாவுக்கு வேறு தயாராகிட்டு நான் வந்து படித்து கொடுக்க. அப்படி ஹசரத்து வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலே நம்ம மதரசாவில் இருந்து அல்லாஹ்வோட கிருபையில் முதல் அசாத்திதாக்களுக்கு படித்து கொடுத்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பீரியடில் இபித்திதாவிலிருந்து காமில் கோர்ஸ் வரையும் ஃபாரிசி வச்சிருக்கு. அவ்வளோ கிதாபும் ஹசரத் ஓதி கொடுத்து இன்றைக்கி நிறைய மலையாளி முதரிசுமார்கள் இப்போ ஃபாரிசி நடத்தும். இப்போ ஹசரத்து மாதத்தில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போக முடியலை. அவருக்கு 10 வருஷம் தான் குல்சார் ஹசரத். அப்புறம் பாக்கியாத்து சாலிஹாத்தில் அங்கேயே ஃபாரிசி ஓதி கொடுத்த அதே பரக்கத்து, அந்த புனிதமான பரக்கத்து அல்லாஹ் இது கமாலுதீன் ஹசரத் நபுரல்லாவும் இருக்குதோ அவர் சொன்ன வார்த்தை. அது நீ ஓதுது ஃபாரிசி ஓதிட்டு நாளைக்கு விட்டு விடக்கூடாது, இஸ்திகாமத்து இருக்கணும். இன்றைக்கும் அல்லாஹ்வோட கிருபையில் என் பேக்கில் இருக்குது ஃபாரிசி கிதாப் முத்தாலா செய்கிறேன். இஸ்திகாமத்து தான், இஸ்திகாமத்து தான் பெருசு. அப்போ ஹசரத் அன்னைக்கு ஹசரத்து சொன்ன ஒரு வார்த்தை சொல்லுவார், திக்ருல் அவுலியாய் கஃபாராதுன்னு. ஹசரத் அங்கே கட்டில் படுப்பாங்க. இந்த பாய் இது மாதிரி உள்ள பாயில் தான் இந்த பாய் இருக்குது. இந்த பாயில் விரிப்பு கூட விரிக்காமல் தான் கமாலுதீன் ஹசரத் நபுரல்லாஹு இருக்கும் படுப்பாங்க. இவங்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பேன். ஒரு நாள் நான் பாடத்துக்கு போகுது அசரில். அப்போ ஹசரத் அதில் படுத்து கிடக்குது. வெளியில் நின்னாங்க, என்னை பார்த்த உடனே வேற சொல்லிச்சு. இப்போ ஹசரத் எந்திரிச்சோம், பனியன் போடலை. இப்போ இங்கெல்லாம் கோடு வந்திருக்குது, இந்த பாயோட கோடு ஃபுல்லாக உடம்பில். அப்போ என்கிட்ட ஒரு பாய் இருந்துச்சு, அது கேரளாவிலிருந்து கொண்டு வரும் மெத்த பாயும் சொல்லுவாங்க. அது இப்படி அல்ல, அது தென்னை ஓலையில் செய்யினது. அது டபுளாக இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இருக்கும், கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் போய் ஹசரத்திட்ட இதை வெறுகிறேன்னு சொல்லி ரூமுக்கு போய் என் பாயை எடுத்து என் பாப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க மதரசாவுக்கு போவோம் அந்த பாய். அதை எடுத்து கொண்டு வந்து ஹசரத்திட்ட பெட்டில் விரித்து வச்சாங்க. ஹசரத்து பார்த்து இது என்ன கேட்டு, இது வேணாம் சொல்லுது, வேணாம் சொல்லுது. ஒரு ஆலிவுக்கு வர வேண்டிய இஸ்திகாமத் பார். ஹுப்பு துனியா இல்லை, துனியாவில் சுகம் எடுக்கணும் நல்ல ஆசை இல்லை. சஹீஹுல் புகாரி ஓதி கொடுத்து அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு பாருங்க. ஜாமிய திருமிதி அவங்கள்ட்ட தான் ஓதணும். இந்த ஷமாயில் திருமிதி நான் ரூமுக்கு போய் கதிர் சபுக்கில் ஷமாயில் இல்லை, ஹசரத்து கொஞ்சம் ஓதித்தாங்களே, ஓதி கொடுத்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன ஹாதிமாக வச்சாங்க. 3 வருஷம் நான் ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுப்பாங்க, ஆமாம் திரி போட்டு கொடுப்பாங்க. ஹசரத்தோட கிதாபுகள் எல்லாம் தூசியாக இருந்து எல்லாமே ரூமுக்கு கொண்டு போய் நானும் இந்த சையீத் அலவியும் சேர்ந்து எல்லாம் தொடச்சி புதுசாக பைண்டிங் பண்ணி பேர் எழுதி ஒட்டி ஹசரத்து ரூமில் அழகாக வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் ஹசரத்தே சில்சிலாவுக்கு வந்தது. அல்லாஹ்வோட தரஜா உயர்த்துவான். ஹசரத்து சொன்னாங்க, இந்த பாய் வேணாம், மேலே இந்த கோடு பட்டு இருக்குது, இது நான் ஹதீஸில் பார்த்துருக்குது, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உஸ்வா ஹசனா, அவங்களோட சுன்னத் எனக்கு வேணும், பாய் வேணாம், மெத்த பாய் வேணாம். அதோட நானும் அந்த பாயை விட்டுட்டாங்க. மாணவர் உஸ்தாதை തന്നെ பின்பற்றணும். நமக்கு உத்தமமான மாதிரி நம்ம உஸ்தாதில் அவங்கள பற்றி பேசினா இப்போ ஃபஜர் ஆகி போயிடும்.
சுஹபத்து செய்வாங்க, மாணவர்கள் ஓதுவாங்க, ஓதிட்டு போயிடும். ஓதுனதில்லை, உஸ்தாதுடைய வாழ்க்கை மேல் தான் இவன் பார்வை இருக்கணும். அவங்களோட இஸ்திகாமத்து கடைசி மூச்சு வரையும் இஸ்திகாமத்தோடு இருந்தாங்க. கமாலுதீன் ஹஸரத் நவ்வரல்லாஹு மர்கது, பிஎஸ்பி ஸைனுல் ஆபிதீன் நவ்வரல்லாஹு மர்கது, இந்த இஸ்திகாமத்தில் இருந்தாங்க. அதே இஷ்கில் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. முத்தாலா முத்தாலா முத்தாலா. அவங்க வீட்டுக்கு எப்போ போனாலும் கிதாபு தான், முத்தாலா தான், முத்தாலா தான், முத்தாலா முத்தாலா முத்தாலா. சொல்லும் சேலும் ஒரு மாதிரி இருந்துச்சு, சொல்லும் சேலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானா. அன்பான சகோதரர்களே, என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். இஸ்திகாமத், இஸ்திகாமத். ஷையபத்னி ஹூதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹூது சூறா தான் என்னுடைய முடியை வெள்ளையாக்கிட்டான். என்ன அதில் இருக்குது வார்த்தை? ஃபஸ்தகிம் கமா உமிர்த. அதனால் இஸ்திகாமத்தை பற்றி ஃபிக்ர் செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானா. என்னென்ன விஷயத்தில் எனக்கு இஸ்திகாமத் இருக்குது? தொழுகையில் தக்பீர் தஹரீமா கட்டினா இல்முடைய இஸ்திஹ்லாரோட அல்லாஹ்வோடும் பேசக்கூடிய அந்த பேச்சுகளை வழங்கி முன்னால் தொழுத அந்த ஹவுஃப் இப்போ இருக்கா இல்லையா? முன்னால் இருந்த ரஜா என்கிட்ட இருக்கா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்திகாமத்து நம்மகிட்ட இருக்கல்ல, நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தருவானாக. நான் பெரிய ஒரு வாசலை தான் உங்களுக்கு திறந்து வைக்கிறேன். நீ ஃபிக்ர் செய்யுங்க. இஸ்லாமில் இஸ்திகாமத், ஈமானில் இஸ்திகாமத், இஹ்சானில் இஸ்திகாமத், தக்வையில் இஸ்திகாமத், தௌஹீதில் இஸ்திகாமத். നമ്മുടെ ജിസ്മ്, നമ്മുടെ കൽബ്, നമ്മുടെ റൂഹ് അനേത്തോടും ഇസ്തികാമത്ത് தொடர்பு கொள்ளுகிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையும் ஒவ்வொரு உறுப்புகளோடும் இஸ்திகாமத்துக்கு தொடர்பு இருக்குது. தலையில் நம்ம சிந்தனை செய்யும், பல ஆலோசனைகள் செய்யும். அங்கே நம்ம பார்க்கணும், இஸ்லாத்துக்கு மாறான, அகீதாவுக்கு மாறான, ஐம்ம அர்பாவுக்கு மாறான, ஷாயிஹின இலாமுக்கு மாறான, நம்ம வளர்த்து படித்து கொடுத்து வளர்த்து ஆலிம்கள் ஆக்கணும் அசாத்திதாக்களுக்கு மாறாக ஏதாவது ஃபிக்ரு வேணும்னு கவனிக்கணும், தட்டி விடணும், போகக்கூடாது. உஸ்தாது கண்டிப்பாக நல்ல முறையில் உறுதியாக படிச்சிருக்கணும். மதரசால் ஓதி கொடுத்த அசாத்திதாக்கள், பெரும் பெரும் உலமாக்கள், ஆரிஃபு பில்லாக்கள், அவரோட வாழ்க்கையை இப்போ நம்ம முன்னில் இருக்கணும். அவர் எப்படி தரிசு நடத்துனாங்க, அவர் பயான் பேசுனாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அன்பான சகோதரர்களே, நம்முடைய இரு கண்ணுகள் இருக்குதே, இந்த கண்ணோடு இஸ்திகாமத்து தொடர்பு கொள்ளுகிறேன். கண்ணை கொண்டு நான் ஹராமியத்தை பார்க்க மாட்டேன். அது மொபைல் ஃபோனில் ஆனாலும் சரி, எல்லாவற்றாலும் சரி, பத்திரத்தில் பேப்பரில் ஆனாலும் சரி, போஸ்டரில் ஆனாலும் சரி, எங்கேயும் நான் பார்க்க மாட்டேன். நம்ம முடிவெடுக்கணும், அதில் நம்ம இஸ்திகாமத்தோடு இருக்கணும். மறுபடியும் இடையில் போய் பார்க்கறதுட்டா இஸ்திகாமத்து போயிடுச்சு. இடையில் நீ போய் பார்த்துட்டா இஸ்திகாமத்து போயிடுச்சு. ரமலானில் முபாரக்கில் லைலத்துல் கதர் அன்னைக்கு நைட்டு நீ தௌபா செஞ்சு அஸ்மு செஞ்சோம், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டோம். இஸ்திகாமத்து, இஸ்திகாமத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அது இருந்தால் தான் உஸ்னுல் ஆகிபா, உஸ்னுல் ஆகிபா, தொழுகை நல்லதாகும். அல்லாஹ் தௌஃபீக் தருவானா. வார்த்தை சொல்ல டைம் இருக்கா? 2 நிமிஷம் கூட பேசலாமா? டைம் இருக்கா? நபியுல்லாஹி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்போ நமக்கெல்லாம் பிஸி இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க பிஸியாக இருக்குது, பிஸியாக இருக்குது, நேரம் இல்லை, நேரம். உலகத்துடைய பாதுஷா அவங்க இல்லையா? ஆமாம், உலகத்தில் முழுசாக ஆட்சி நடத்தின பாதுஷா. மனித மக்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள், பட்சிகள், பறவைகள், அவங்களோட மொழிகளை உல்லிம்னா மந்திகத்தோர் எல்லாம் படித்து கொடுத்தாங்க. அவங்களையும் கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். எவ்வளவு அவங்களுக்கு ஷுகுல் கசீர், அவ்வளவு ஷுகுல் இருந்தும் இஸ்திகாமத்து மேலே அவரோட 2 பார்வை இருந்துச்சு. அவருடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 கை கொண்டும் அவங்க பிடித்தது இஸ்திகாமத்தை தான் பிடிச்சாங்க. 2 காலை கொண்டு உறுதியாக நின்னது இஸ்திகாமத்தில் தான் அவங்க நின்னாங்க. அவங்களோட உள்ளங்கொண்டு, அவங்களோட அந்த கூர்மையான புத்தியை கொண்டு எப்பவும் சுலைமான் எங்கே இருக்குது அதுதான் அவங்க பார்த்தாங்க. இஸ்திகாமத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சின்ன விஷயம், அவங்க படையெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சூரத்து நம்லில் சொல்லுகிறேன், அல்லாஹ் ஜல்ல ஷானத்தில் அழகான முறை. நான் சுருக்கமாக 2 வார்த்தையில் முடிக்கிறேன்.
காலத்து நம்லத்துன் வாதின் நம்லில் அவங்க வந்தாங்க. வந்த உடனே காலத்து நம்லத்துன் ஐயோ நம்லோ உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஒரு உறும்பு பேசுகிறேன். அந்த உறும்புடைய மொழி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. அது எங்கே பேசுது உறும்பு? இது மாதிரி நம்ம பக்கத்தில் இருந்து பேசல. தஃப்சீர் ஜலாலினில் எழுதுகிறேன், சலாசத்த அம்யால் 3 மைல்ஸ் தூரத்தில் இருந்தால் பேசுதா. ஜலாலின் எழுதுகிறேன், சலாசத்த அம்யால் 3 மைல்ஸ் தூரத்திலிருந்து உறும்பு பேசின வார்த்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதுக்கு வந்துடுச்சு. விளங்கிட்டோம். தன்னுடைய அந்த பட்டாளத்தை நிறுத்திட்டாங்க. அதில் நடந்து போனவங்களும் இருக்கிறாங்க, இந்த குதிரை ஒட்டகத்தில் போனவங்களும் இருக்குது, பறவைகளும் எல்லா மக்களும் இருக்கிறாங்க. நிற்க சொன்னாங்க. அந்த உறும்புகள் எல்லாம் அவங்களுடைய மாலத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் ரெடியான பிறகுதான் போனாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்பொழுதும் இப்பொழுதும் இந்த மஜ்லிஸிலும் நம்ம உள்ளம்தான் அல்லாஹ் பார்க்குகிறேன். வெளியே அல்லாஹ் பார்க்குகிறேன், உள்ளத்தை அல்லாஹ் பார்க்குகிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு நிஅமத் அல்லாஹ் செஞ்சு அவர் படையெடுத்து போயிட்டு இருக்கும்போது அவரோட உள்ளம் அல்லாஹ் பார்த்தாங்க. அவரோட உள்ளம் என்னன்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹௌஃப இலாஹி ரொம்ப ஜாஸ்தி. அல்லாஹ் மேல் இருக்கக்கூடிய உள்ளச்சம் ஹஷியத் ஹௌஃப இலாஹி ரொம்ப அதிகம். அல்லாஹ் நமக்கு தருவானாக. இன்னைக்கு இல்லாத ஒரு சொத்து சொன்னதுதான் மக்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஹௌஃப இலாஹி இல்லை, ஹஷியத்தை இலாஹி இல்லை. முன்னோர்களான நாதாக்கள் ஐம்மத்துகளுடைய வாழ்க்கை வளர் எடுத்து பார்த்தா ஹஷியத்தினால அவங்க செஞ்சது. சையதுனா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அல்லாஹ் மேல் இருக்கணும் ஹவுஃபினால நைட்டு வீட்டில் தூங்க முடியலை அவரால். அவங்க பொறுப்புதாரி அமீருல் மூமினீன் வீட்டுக்கு வெளியில் இறங்கி எங்கெங்கேயோ சுற்றி நடக்குது. மக்களோட நிலைமை என்ன, நான் ஏதோ செய்ய வேண்டியிருக்கோ, நான் ஏதோ செய்ய வேண்டியிருக்கோ. அப்போ இந்த கிதாபில் பதியப்பட்டு இருக்குது. நான் பாகையாத்தில் இருக்கும்போது படித்தேன். அவங்க ஒரு ஹைமாவுக்கு வழியில் ஒரு மனுஷன் அங்கிட்ட இங்கிட்ட ஓடுது. அவர்கிட்ட போய் என்ன கேட்டேன், என்ன நீங்கள் கேட்டு உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கோவப்பட்டாங்க. அவருக்கு அது அமீருல் மூமினீன் தெரியாது. அப்போ அப்படியே அவர் கேட்கும் உள்ளே இருந்த ஒரு பெண்மணி அப்படியே நிதானமாக அழுகுன சப்தம் வந்துச்சு. வெளியினால் அப்படி புரிஞ்சிட்டு உடனே வீட்டுக்கு போய் தன் சம்சாரத்தை மனைவியை அணைச்சி துணிகளெல்லாம் பழைய துணிகளெல்லாம் எடுத்து வந்து மனைவியை உள்ளே அனுப்பினேன். கொஞ்ச நேரத்தில் அவங்களோட டெலிவரி ஆயிடுச்சு. அந்த பிள்ளைய தூக்கி அமீருல் மூமினீன் உங்களோட சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ தான் இந்த சகோதரத்திலையும் இவங்க அமீருல் மூமினீன். அன்பான சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் புத்தி இருந்தால் யோசிச்சு பாருங்க. இரவில் தூங்கக்கூடிய நேரத்தில் அவர் அமீருல் மூமினீன் பாதுஷா மாதிரி எவ்வளோ பெரிய அரை மணி நேரத்தில் தூங்கலாம், ஆசைப்படலை. எவ்வளோ வசதியாக தூங்கலாம், ஆசைப்படலை. எவ்வளோ நல்ல விருப்பு விரிக்கலாம், ஆசைப்படலை. யூஸ் பண்ணவும் இல்லை. அவங்களுக்கு நைட்டு பயம், பகலான பயம். அல்லாஹ் மீது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் எந்த சீட்டில் எந்த சேரில் எல்லாம் உட்கார வச்ச அந்த மகாம் இந்த அமீருல் மூமினீன் நான் பொறுப்பு நிறைவேற்றணும். அந்த ஹௌஃப இலாஹி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? அல்லாஹ் தருவானா? நம்ம பள்ளிக்கு இமாமாக இருக்குது, மதரசால் முதரிசுகளாக இருக்குது, பலவிதமான நிர்வாகிகளாக இருக்குது, பல வேலைகள் இருக்குது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதமான இந்த பொறுப்பில் எவ்வளவு ஹௌஃப் இருக்கணும், எவ்வளவு ஹௌஃப் இருக்கணும். ஒரு முதரிசுக்கு தூங்க முடியுமா நிம்மதியாக? நான் சொல்லிக் கொடுத்த கருத்தை மாணவரோட உள்ளத்தில் இறங்கிட்டாங்களோ இல்லையான்னு பயம். அது இறங்கி நிம்மதி வந்தால் தான் தூக்கம் வரும். தொழுக வச்ச இமாமு என்னுடைய ஹவுஃப், என்னுடைய ஹஷியத், என்னுடைய இஹ்லாஸ், என் பின்னாடி தொழுகினவரோட தொழுக கூட கபூல் ஆகணும். அவ்வளவு நான் இஹ்லாஸோட தொழுகணும். என் பின்னாடி தொழுந்து ஒரு முசல்லி கூட ஜஹன்னமுக்கு போகக்கூடாது, ஜன்னத்துக்கு தான் போகணும். இல்லை ஹவுஃப் நம்மகிட்ட இருக்கணும். அல்லாஹ் தருவானாக. பள்ளியை நிர்வாகிக்கிறேன், உலமாக்கள்கிட்ட அதுபோட நான் இருக்கணும். நான் நிர்வாகி, நான் முத்தவல்லி, நான் தலைவர். ஆலிமை நான் கண்ணியப்படுத்தணும். பள்ளியுடைய இமாமு, பள்ளியுடைய மோதிரை நான் ஆதரிக்கணும். அவர் என்ன எல்லாம் ஆதரிக்கணும், நிர்வாகி சொல்லி நான் அவரை தான் ஆதரிக்கணும். இந்த ஒரு ஹவுஃப் நிர்வாகிகள்கிட்ட இருக்கணும், பொறுப்புதாரிகள்கிட்ட இருக்கணும். உலமாக்களை லேசாக நினைக்க கூடாது, உலமாக்களை நம்ம மாத்தாழ்த்து நினைக்க கூடாது. நிர்வாகிகள் உலமாக்களுடைய மேலே நிற்கிறது. அவருக்கு நீ தான் பள்ளி விட்டு தொழுவு முடிச்சு வெளியே போகும்போது செருப்படுத்து வச்சு கொடுக்கணும்.
அவ்வளவு நீ உலமாயின மதிக்கணும். இருந்தாலும் மதிப்பு ஆகாது, மதிப்பு ஆகாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இஸ்திகாமத்தை தருவானா. உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு இஸ்திகாமத்தை பார். வீட்டில் இருந்தும் ஹஷியத்தை இலாஹியில் அவர் இஸ்லாத்தில் வந்தப்போ என்ன இஸ்திகாமத்தோ அது டெவலப் ஆகி அது ஜாதா வர்திச்சு 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 எவ்வளவு போயின்னு கேட்டா வயசாயிருச்சு. எவ்வளவு பெரிய தரஜா அவங்க பெற்றாங்க. பத்ரு உஹுது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. நிம்மதி இல்லை. அல்லாஹ்வை திருப்பதிப்படுத்தணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். நான் பெரிய அல்லாமா ஆலிமா இல்லையோ, நான் உமர் நான் அமீரும் சொல்லி உட்காரவில்லை. அவரோட ஹஷியத்து வீட்டில் இருந்து வெளியில் கொண்டு போகுது, தேடிக்கிட்டே இருக்குது. முஸ்லிம் உம்மத்துக்கு ஹிதமத் செய்யணும், அவங்களோட ஈமானை அதிகமாக்கணும், தக்வா உள்ளவங்களாக்கணும். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவங்களுடைய ஹக்கு ஜாவு பறக்கத்தினால நம்ம அனைவருக்கும் இஸ்திகாமத்தை தருவானா. நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த உறும்புடைய பேச்சை கேட்ட எவ்வளோ பெரிய மூஜிசாது, எவ்வளோ பெரிய மூஜிசாது. அல்லாஹ் ஏன் அந்த உறும்பை பேச வச்சோம்? அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தோம். அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் வேதனையே கொடுக்க மாட்டேன், யாருக்கும் மனோவேதனையே கொடுக்க மாட்டேன், உடல் வேதனையை கொடுக்க மாட்டேன். அவ்வளோ நல்ல பாதுஷா, உலகத்துக்கு ஆட்சி செஞ்ச பாதுஷா. யாருக்கும் வேதனையை கொடுக்கல. மனித மக்களுக்கு மட்டுமல்ல, ஜின்ன வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, பறவைகள் பட்சிகள் உறும்பு எந்த ஜீவிக்கும் அல்லாஹ் படைத்த மஹ்லூக்குக்கும் வேதனை கொடுக்காது. அப்படிப்பட்ட ரொம்ப ரகீக்கான முத்தவாலியான உள்ளம் சுலைமான் அல்லாஹ் பார்க்குற. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஜுனூதும் வருது. அவங்களுக்கு தெரியாது இந்த வாதின்னம்ல அங்கே இந்த உறும்பு இருக்குதும் அவருக்கு தெரியாது. அது உறும்பே அல்லாஹ் சொல்ல வச்சுட்டாங்க. வஹும் லா யஷ்உரூன், வஹும் லா யஷ்உரூன். அப்போ தெரியாமல் வந்து காலு மிதித்து அந்த உறவுகளெல்லாம் சத்து போய் பெரிய ஆபத்து. அது என் சுலைமானுக்கு வருத்தமாகும், என் சுலைமான் வருத்தப்படும், என் சுலைமான் பாரு. அல்லாஹ் ஒரு அபுதை நேசிச்சா அந்த அபுதிலிருந்து பாவம் வருடதற்கு அல்லாஹ் விட மாட்டேன். அதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது. அல்லாஹ் ஒரு அடிமையை நேசிச்சா அந்த அடிமையில் இருந்து பாவம் வருவதற்கு அல்லாஹ் விட மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்குது பாரு. உறும்புக்கு அல்லாஹ் இல்ஹாம் செஞ்சோம். உறும்புக்கு எப்படி தெரியும்? 3 மைல்ஸ் தூரத்திற்கு சுலைமான் நபியை தெரியாது. அல்லாஹ் அந்த உறும்புக்கு இல்ஹாம் செஞ்சிச்சு. എന്നിട്ട് அந்த உறும்பை கொண்டு பேச வச்சுச்சு. அந்த பேச்சு 3 மைல்ஸ் இவரை கேட்க வச்சு சுலைமான் நபியை சந்தோஷமாக்கிட்டு. சந்தோஷப்படுத்தும்போ நீ பிள்ளைக்கு வீட்டுக்கு போய் மிட்டாய் கொடுத்தா அந்த பிள்ளை சிரிப்பாங்களா இல்லையா? சந்தோஷப்படுத்தின ஒரு காரியத்தை நீ ஒருத்தர் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? இப்போ தபஸ்ஸம லாஹிகன் மின் கௌலிஹா. சுலைமான் நபி ஸல்லல்லாஹு சிரிச்சாங்க. மின் கௌலிஹா, அந்த உறும்புடைய வார்த்தையின் காரணமாக சிரிச்சது. யாரோட? உறும்பை பார்த்தா சிரிச்சா இல்லை, தன்னுடைய மக்களை பார்த்தா சிரிச்சா இல்லை, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் செஞ்ச நியமத்திற்கு அவனை பார்த்து தான் சிரிச்சாங்க. அல்லாஹ்வோட சிரிச்சாங்க. யா அல்லாஹ், சுலைமானோட கல்வை நீ பார்த்துட்டோம். அந்த உறும்பை வேதனைப்படுத்தக்கூடாது. எனக்கு சுலைமானுக்கு தெரியாது அங்கே உறும்பு இருக்குது. இது வாதின்னம்ல தான் உறும்புகள் தங்கக்கூடிய இடம் தான் தெரியாது. நீ ரப்புல் ஆலமீன், நீ ஆலிம், நீ தெரிஞ்சவன், நீ அந்த உறும்பு கிட்ட சொல்லி என்னை கேட்க வச்சாங்களே. அல்லாஹ்வே நீ செஞ்சது மிகப்பெரிய நியமம். அல்லாஹ்வுக்கு நன்றி தான் அவங்களோட முன்சிரிப்பு. அல்லாஹ்வை பார்த்து அவர் சிரிச்சது அல்லாஹ்வுக்கு செஞ்ச சுக்ரு, அல்லாஹ்வுக்கு செஞ்ச நன்றி. அல்லாஹ்வோடு அல்லாஹ் தன்னை சந்தோஷப்படுத்திய போல் அந்த சந்தோஷத்தை முன்சிரிப்பிலோட காண்பிச்சாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இஸ்திகாமத், இஸ்திகாமத். தபஸ்ஸமா சொன்ன அவங்களோட இஸ்திகாமத்தை தான் அந்த தபஸ்ஸுமுக்குள்ள எல்லா இதுவும் அதுதான். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்லுது? அல்லாஹ் பயான் செய்கிற என்னுடைய சுலைமான் எப்படிப்பட்டது நீங்கள் விளைவிக்கங்க. இஸ்திகாமத்து ரொம்ப உச்சியில் இருக்கிறாங்க. ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹ். 3 விஷயத்தை சொன்னாங்க. ஹவுஃப் அவங்க உள்ளத்தில் அவ்வளோ பெருசு. நான் நபி, நான் உலகத்துக்கு பாதுஷா, சலாமத், நிம்மதி இல்லை. ஹவுஃபு ஹவுஃபு ஹவுஃபு. இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையே என் உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாருக்கு ஆக்கிபத்துடைய ஹவுஃப் இல்லையோ அவங்க ஆக்கிபத்து
நாசமாக வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்குவார். ஆக்கிபத்துடைய ஹவுஃப் வேணும். அந்த ஹவுஃப் என்ன? இந்த இஸ்திகாமத்து தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், அந்த உறும்புக்கு நீ இல்ஹாம் செஞ்சான். சுலைமான் வருது, இவர் வஹி வரக்கூடிய நபி தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவருக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு பணிவு பாருங்க, முத்தவாலின்னு பாருங்க. ஹவுஃப் இருந்தா தவாலு இருக்கும், ஹஷியத் இருந்தா தவாலு இருக்கும். கிப்ரு என்னன்னே தெரியாது, கிப்ரோட வாடு கூட வாழ்க்கையில் வராது, உஜுபு வராது, ஹசது வராது, பொறாமை வராது, அடுத்தவனை பற்றி கோர் சொல்லக்கூடிய பொறாமப்படக்கூடிய ஈபத்தில் நமீமத்தில் எதுவுமே வராது. ஹஷியத்தை இலாஹி இருந்தா ஹவுஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹவுஃப், அதில் இஸ்திகாமத் அல்லாஹ் தருவான. உமர் கத்தாப் எவ்வளவு முத்தவாலியா அல்லாட்ட சிரிச்சு சந்தோஷத்தை காட்டி மறுபடியும் அல்லாட்ட ரப்பி அவுஸீனி, யா அல்லாஹ் அல்ஹிம்னி. இந்த அவுஸீனிக்கு முஃபஸ்ஸிரீன்கள் இல்ஹாமுன்னு எழுதியிருக்கிறாங்க. இல்ஹாமு இவருக்கு வஹி வரக்கூடிய ஆளு தானே, பின்ன இல்ஹாம் அல்லாட்ட கஞ்சி கேட்குகிறேன். வஹி வரக்கூடிய நபி தானே, பின்ன இல்ஹாம அல்லாட்ட கஞ்சி கேட்குது. அவருடைய தவாலு தன்னை அந்த உறும்புடைய அந்தஸ்துக்கு வச்சுட்டாங்க. உறும்புக்கு அல்லாஹ் நீ இல்ஹாம் செஞ்சோ, சுலைமான் வருது, வஹும் லா யஷ்உரூன். சுலைமானுக்கு இங்கே உறும்பு இருக்குன்னு தெரியாது, எல்லாம் நீ சொல்லி கொடுத்துட்டாங்களே, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு நீ இல்ஹாம் செய். என்ற கல்பில் போட்டுதா அன் அஷ்குர நேமத்தக்கா, நீ எனக்கு செய்யக்கூடிய நேமத்துகளுக்கு நான் சுக்குர் செய்யணும், சுக்குர் உள்ளவனான ஆகணும். அல்லத்தி அன்னம்த அலையா, எனக்கு நீ செஞ்ச நேமத்து வாலா வாலிதையா. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய தாயாருக்கும் செஞ்ச நேமத்துக்கும் நன்றி செய்யணும். ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு, உறும்பு பேசிச்சு. அது இவருக்கு அச்சானக்கு பெட்டது தான். முன்னே சுலைமான் தெரியாது இப்படி உறும்பு பேசுவது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான். அந்த விஷயம் நடந்த உடனே இவர் இப்படி ஒரு மூஜிசா நடந்தாச்சுன்னு இல்லை அவங்களுடைய சந்தோஷம். பிறகு இந்த நேமத்துக்கு நான் சுக்குர் செய்யணுமே, சுக்குரின் பக்கம் போயிட்டாங்க. ஒரு நேமத்தை வந்த உடனேயே சுக்குருக்கு பக்கம் போனது இஸ்திகாமத்தோட மிகப்பெரிய அலாமத். அவர் முஸ்தகீமான ஆளு, இஸ்திகாமத்தில் இருக்குது. எதுன சிராத்தல் முஸ்தகீமில் அவர் இஸ்திகாமத்தோடு இருக்குதுல இருக்குல்ல அலாமத்து தான். அவர் சுக்குரு பக்கம் போயிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கும் சுக்குர் உள்ள மக்கள் ஆக்குவானா. அப்போ இஸ்திகாமத் இருந்தால் அதோட நத்தீஜா சுக்குரு வந்துக்கிட்டே இருக்கும். வான் அமல சாலிஹன் தரலாஹு, அமல் வாழ்க்கையில் கூடிக்கிட்டே போகும். அமல் சாலிஹான அமல், எப்படிப்பட்ட சாலி? அல்லாஹ்வே நீ திருப்திப்படக்கூடிய அமல் செய்ய எனக்கு தௌஃபீக்குதா, எனக்கு இல்ஹாம் செஞ்சுதா, என் கல்பில் அமல் செய்வதற்குள்ள தோணல் நீ தரணும். அல்லாட்ட நம்ம கேட்கணும், அல்லாட்ட நம்ம துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு தொழுகணுதற்குள்ள தோணலுதா, நல்ல சித்தத்தான இராதத்துதா, நல்ல முறையில் தொழுகணுள்ள ஆசையதா, எனக்கு தொழுகணும் அமல் செய்யணும், நீ திருப்திப்படக்கூடிய சாலிஹான அமல் செய்யணும் ஆசையதா, அந்த தோணலை தான் ஒரு நபி துஆ செய்கிற சாதாரண மக்கள் நம்மளை எவ்வளவு துஆ செய்யணும். வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். இபாதிக ஸாலிஹீனுக்கு ஜலாலின் எழுதல் அம்பியா வல் அவுலியா. பகவி எழுதுகிறேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முன்னோர்கள், இவங்க தான் ஸாலிஹீன். ரப்பி அத்கில்னி, யா அல்லாஹ் நீ என்ன நுழைய வைக்கணும். அவர் அந்த கூட்டத்தில் தானே இருக்குது, அவர் நபியாக தானே இருக்குது. மறுபடியும் அவங்களுக்கு பயம், அல்லாஹ் என்ன இந்த கூட்டத்திலிருந்து வெளியாக்கிடுவாங்களாம் பயம். அதுதான் நம்ம பயப்படணும். குர்ஆன் ஓதி ஹாஃபில் ஆகிருப்பேன், பட்டம் வாங்கியிருப்பேன், எவ்வளோ தராவி குர்ஆன் முடிச்சு தொழு வச்சிருப்பேன். ஹவுஃப் இருக்கணும். ஹாஃபிலிங்களோட லிஸ்ட் என் பேர் அழிச்சுடுவாங்களான்னு பயம் இருக்கணும். என்னுடைய ஏதாவது செயல்பாடுனால, கொலையினால, ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தப்பு தவறினால என் பேர் அழிச்சுடுவாங்களோ பயம் இருக்கணும். அந்த ஹவுஃப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம ஆலிமா இருப்பேன், ஹாஃபிலா இருப்பேன், முத்தகையா இருப்பேன், ஹாஜியா இருப்பேன், ஹஜ்ஜு முடிச்சிருப்பேன், எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பேன். அந்த கூட்டத்தின் தன் பேர் அழிய கூடாது, அந்த பயம் இருக்கணும். ரப்பி அத்கில்னி வஅத்கில்னி பிரஹ்மதிக. பாரு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு, அல்லாஹ் உன்னுடைய ஃபضலை கொண்டு, எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதியற்றவன், நீ கிருபை உள்ளவன், உன்னுடைய ஃபضலை கொண்டு கிருபை கொண்டு என்ன
என்ன நீ சேர்க்கணும், நுழைய வைக்கணும். ஃபீ இபாதிக சாலிஹின், நின்னோட சாலியான இபாதல், ஃபீ அந்த லர்ஃப், அந்த சாலியான அடிமகளுடைய கூட்டத்தில் என்னை நீ அந்த கூட்டத்தில் ஒரு நஃபராக ஆக்கணும். அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. இது சொல்லி நான் உரைய முடிக்கிறார். அம்பானவர்கள் ரொம்ப பயமாக இருக்கு. என் அக்கள் நீங்கள் துவா செய்யுங்க. ரொம்ப ஹஷிஷத்தாக இருக்கு. பயத்தினால தூக்கம் வர பயம். என்ன பயம்? ரஜாவும் இருக்குது, அல்லாஹ் மீது ரஜாவும் இருக்குது. ரஜாவும் இருக்கணும், பயம் இருக்கணும். இல்லை ஈமான் பயனால் ஹவுஃபி வர் ரஜா, ரஜாயிலேயே போகக்கூடாது, ஹவுஃப்லேயே போகக்கூடாது. நம்ம பார்த்தா ஹவுஃபு, அல்லாஹ்வை பார்த்தா ரஜா. நம்ம பார்த்தா ஹவுஃபு, அல்லாஹ்வை பார்த்தா ரஜா. இஸ்திகாமத்துடைய பயான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு இஸ்திகாமத்தில் அல்லாஹ் இந்த சரித்திரத்திலூட பயான் செய்கிறார். எல்லாம் அல்லாஹ் ஜல் ஷானுத்தால் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இங்கே வந்து பயான் பேசி ஃபஜ்ரில் இருந்த சபையில் இருந்து இதை சிறப்பித்த அனைவருக்கும் அல்லாஹ் இந்த இஸ்திகாமத்தல்லான்னு இந்த மஜ்லிஸுடைய என்னுடைய மெசேஜ் எனக்கு முதலாவதும் ரெண்டாவது உங்களுக்கும் இஸ்திகாமத். இஸ்திகாமத்தை விட ஃபிக்ர் அல்லாஹ் தருவானாக. இஸ்திகாமத்துக்கு அல்லாட்ட கெஞ்சி கெஞ்சி துவாசி அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ் இஸ்திகாமத்தோட ஃபிக்ர் தருவானாக. அந்த இஸ்திகாமத்தோடு முன்னேறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானா. 5 வேளத்தோடு இஹ்தினா, அந்த இஹ்தினாக்கு தஃப்சீரில் வருது இஸ்திகாமத்து தான் அல்லாட்ட கேட்குகிறேன். சிராத்த முஸ்தகீமில் தான் நம்ம இருக்கிறேன். மறுபடியும் இஹ்தினா என்ன? இஸ்திகாமத்து தான் கேட்குகிறேன். அந்த இஸ்திகாமத்து அல்லாஹ் தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. யா அல்லாஹ் நம் அனைவரையும் எந்த இஸ்திகாமத்து தான் யா அல்லாஹ் நீ நாடியது அந்த இஸ்திகாமத்து படியாக்கு யா அல்லாஹ். அனைத்து விஷயத்தில் இஸ்திகாமத்தை தான் யா அல்லாஹ். அகாயிதிலும் அமாலிலும் அஹ்லாக்கிலும் இஸ்திகாமத்தை தான் யா அல்லாஹ். அகாயிதிலும் அமாலிலும் அஹ்லாக்கிலும் இஸ்திகாமத்தை தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضல் கிருபையினால யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா அல் ஆயா, அதில் சொல்லப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவே யா அல்லாஹ். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு அல் ஆயா, அதில் சொல்லப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவே யா அல்லாஹ். நம்ம பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள், நம்ம யா அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவே யா அல்லாஹ். அர்ஹமர் ராஹிமீன் தம்பரானே அல்லாஹ் ஹஷியத்தை கல்பில் நிறைச்சதாயா, அதோட முஹப்பத்தை நிறைச்சதாயா, ஹவுஃபையும் ரஜாயை உள்ளத்தில் நிறைச்சதாயா. ஹவுஃபையும் ரஜாயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம், அந்த இஸ்திகாமத்தை தாயா அல்லாஹ். அந்த இஸ்திகாமத்தை தாயா அல்லாஹ். வாழ்க்கையில் இஸ்திகாமத்தை தாயா அல்லாஹ். ஜல்லாத்துகளும் ஒஃபலாத்துகளும் மன்னிச்சு தாயா அல்லாஹ். இனி வரக்கூடிய வாழ்க்கையை பாதுகாக்கையா அல்லாஹ். பிஜாஹி வபிஹக்கி வபரகத்து நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.